அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கைதான நிலையில் அவருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் வைத்து கொலை செய்யப்பட்டார். கொலை சம்பவம் தொடர்பாக செம்பியம் போலீசார் 21 பேர் கைது செய்தனர். அதில் ஒருவரான ரவுடி திருவேக்கடையும் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவரை போலீசார் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு வருகின்ற 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்வத்தாமன் காங்கிரஸ் பிரமுகர் ஆவார். இவர் காங்கிரஸ் பிரமுகராக இருக்கும் போதுதான் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு காங்கிரஸ் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அந்த கொலை வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில முக்கிய அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இவரிடம் நடத்திய விசாரணையில தான் பல்வேறு அதிர்ச்சியூட்டு தகவல்களானது வெளியானது. அதனை வைத்துதான் தொடர்ந்து போலீசாரிடம் விசாரணை நடத்தினர். இவரிடம் வாக்குமூலம் பெற்றுதான் இவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் இதே போல அதாவது இந்த கொலை குற்றவாளிகளான அருள் மற்றும் திருவேங்கடம், அது மட்டும் இல்லாம பொன்னை பாலு இவர்களை நேரில் சந்தித்து பேசியதாகவும், அது மட்டும் இல்லாம இவர்களை நேரில் வரவழைத்து பேசியதாகவும் இவருக்கு இந்த கொலைக்கு உடந்தை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து இவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் தனிப்படை போலீசார் ரகசிய இடத்துல வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது இவரிடம். அதன் பிறகுதான் இவருடைய ரோல் என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரை கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இவருக்கு 21ஆம் தேதி, இந்த மாதம் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். 2-3 நாட்கள்ல இவர் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து மீண்டும் இவருடைய விசாரணை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.